திராவிட கட்சிகளுடைய பேச்சாளரும் அரசியலில் சீனியருமான நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சாச்சு. விஜயை பார்த்து சால்வை போட்டு நான் உங்களுக்கு கூட ஐக்கியம் ஆயிடுறேங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு கீழெல்லாம் விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இனோவா காருக்கும் இடியாப்பத்திற்கும் விலை போவர் தான் நாஞ்சில் சம்பத்னு இருக்கட்டுமே. என்ன இருக்குது சரி, விஜய் ஹெலிகாப்டர் கொடுக்க போகிறாரா? கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்சால் அவருக்கு பயன்படுத்துனா ஹெலிகாப்டர் கூட கொடுப்பாரு. சரி, விஜயே கூட கார் கொடுக்க போகிறாரு. அந்த காருக்கு ஆசைப்பட்டு தான் நாஞ்சில் சம்பத் உள்ளே வந்துட்டார். இப்படியா விமர்சனங்கள்? சரி, அப்படி விமர்சனம் இருக்கிறவரை ஏன் கூப்பிடணும்? அந்த விமர்சனம் இருக்கிறவரை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? நாஞ்சில் சம்பத்தை பற்றி தான் கேட்குறேன் நான். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அந்த பேச்சு சுவாரஸ்யமான பேச்சாக இருக்கும். அந்த பேச்சில் பல வரலாற்று உண்மைகள், வரலாற்று சம்பவங்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர். நம்ம கூட முதல்ல அப்படியே இப்போ தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர் தாவேக்காவில் சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிவிடுவாருங்க அப்படின்னு. அப்புறம் அவருக்கும் பார்த்திங்கன்னா பொறுப்புலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட நாஞ்சில் சம்பத் சொல்லியிருந்தார். தாவேக்காவுக்கு ஒரு பேச்சாளராக போவேன், அதே சமயத்தில் நான் பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் அரசியல் பண்ண முடியாது. அங்கே ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. விஜய் இளைஞர்களை ஒரு கட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய ரத்தம், ஒரு புதிய ஒரு புரட்சி இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்து தான் அவ்வளோ பெரிய இளைஞர் கூட்டம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதை நான் கலைஞர், எம்ஜிஆர் ஆரம்ப கட்ட காலத்தில் எப்படிலாம் இருந்தாங்களோ அதை இப்போ பார்க்குறேன் நான். இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் கூட விமர்சனம்லாம் என்ன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாங்க சம்பத், உங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறேன், எங்களுக்கு கார் இல்லைம்மா, என் மகளுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வேணும் அப்படின்னு போய் டிமாண்ட் வச்சதுனால அவங்க காரையும் சீட்டையும் கொடுத்தாங்க. அதுக்காக போய் ஐக்கியமானார். அதுக்கப்புறம் திமுகவுடைய துதி பாடினார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த அறிவு திருவிழா, அந்த அறிவு திருவிழாவில் தன்னை அழைக்கவில்லை அப்படின்னு அதங்கப்பட்டே பேசினாப்புல நாஞ்சில் சம்பத். ஏன்னா அந்த அறிவு திருவிழாவுக்கு என்னை விட தகுதியில் குறைவானவர்கள், தகுதியில்னா பேச்சாளர்களில், இலக்கியத்தில், அனுபவத்தில் என்னை விட குறைவானவர்கள்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. நான் எந்த விதத்தில் தகுதி குறைவான ஆகிட்டேன்? நான் ஒரு அறிவு திருவிழான்னு நடத்துகிறீங்க, எனக்கு இன்னும் அவ்வளோ அறிவு இல்லாமல் போச்சா? என்னை கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள் அப்படின்னு அங்கேருந்து தான் தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் ஆதரவான ஒரு ஸ்பீச்சை நாஞ்சில் சம்பத் தொடங்க ஆரம்பித்தார். மக்கள் மன்றம்ன்ற ஒரு நிகழ்ச்சியில் டேரிங்காகவே பேச ஆரம்பித்தால் அதிகப்படியான கைத்தட்டுக்கள்லாம் கிடச்சிது. கீழே சோஷியல் மீடியா முழுக்க நாஞ்சில் சம்பத் ட்ரெண்டிங்கில் வந்தார். அப்புறம் செங்கோட்டையன் வந்தது கூட பெரிய பாராட்டெலாம் பாராட்டினார். செங்கோட்டையன் ஒரு 50 வருஷம் அனுபவம் உள்ளவர். தம்பிகளா, அவங்கள கரெக்டாக அவரை பயன்படுத்திங்க, தாவேக்கா தான் அவரை பயன்படுத்திக்கணும், அவருடைய அரசியல் அனுபவம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி பிறந்தநாள், துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் கூட அவரை வாழ்த்தி பேசினார். பேசுனதுக்கு அவரே உதயநிதியை ஃபோன் பண்ணி என்னென்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்டதாக ஒரு தகவல்லாம் இருக்குது. அப்புறம் சொல்லி ஆதங்கப்பட்டார் பொழுது அந்த அறிவு திருவிழாவில் தன்னை கூப்பிட்டு கௌரவிக்கல, தம்பி நான் எவ்வளோ காலமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்ததாக ஒரு கூட தகவல்லாம் இருக்குது. அப்புறம் இடையெல்லாம் கூட அவரை கூப்பிட்டு பேசலாம் வச்சதாக. ரைட், ஓகே, ஒரு வழியாக இங்கே தாவேக்காக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு சரி, நாஞ்சில் சம்பத் வந்துட்டார், செங்கோட்டையன் வந்துட்டாருன்னா தாவேக்கா என்ன அப்படியே பும்முன்னு பெரிய இதுவாக வந்துருமா? விஜய் என்ன அப்படியே சிஎம் நாற்காலில் உட்கார வச்சுருவாங்க? இவங்களாம் நிச்சயமாக முடியாது தான். பும்முன்னு வரதான் போகுது. சிஎம் நாற்காலில் அடுத்த நாளே போய் உட்காந்துட முடியாது. ஆனால் அதை தாண்டி இவ்வளோ சீனியர்கள் ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பித்த போது கேலி செய்யப்பட்டவர் தானே பச்சா, பால்வாடி, அப்புறம் நடிகை, மேக்கப் போடுற மூஞ்சி, கூத்தாடி, இப்படியா விமர்சனம் இருந்தது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ட்விட்டர் வலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தவர் இவர். தன்னுடைய கட்சி பேரை சமூக வலைதளத்தில் சொன்ன ஒரு நபர் பனையூரில் கொடியாத்தினவர், மக்களை சந்திக்காதவர், கரூர் சம்பவத்துக்கு பிறகு போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, வீடியோவில் பேசி வெளியிட்டார். இப்படி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய்க்கான ஒரு மாஸ்க் இருந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படின்னு 2026 எலெக்ஷனில் தெரிய போகுது. அதே சமயத்தில் இந்த விமர்சனம் செங்கோட்டையும் வந்துட்டார், நாஞ்சில் சம்பத் வந்துட்டார், இவங்கெல்லாம் வந்துட்டா பெரிய கட்சியாக தாவேக்கா? கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவங்களாம் வராங்க அப்படின்னு பொழுது அதுக்கு பலம் தானே இப்போ தாவேக்காவுக்கும் முக்கியமாக ஒரு பேச்சாளர் தேவை. பேச்சாளர்னு யார் இருக்காங்க? உண்மை அதுதான். நான் ஒன்றும் தாவேக்காவிற்கு எதிரியோ சொம்போ அல்லது அந்த கட்சியினுடைய பிஆர்ஓவோ எதுவும் கிடையாது. இல்லை விஜய்க்கு வேண்டப்பட்டவரோ கிடையாது. எந்த பேச்சாளர் இருக்காங்க? யார் எடுபடுறாங்க? விஜய் பேசினா தான் காஞ்சிபுரம் கூட்டத்தில் விஜய் அதிகப்படியாக ஒரு அரை மணி நேரம் பேசினார். மற்ற கூட்டங்கள்லாம் அவர் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேசுவார். அந்த பேச்சே வைரல் ஆகிடும். அதை கூட கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அங்கிள் சிஎம் சார்
இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வந்து ரொம்ப டேரிங்கான ஒரு அரசியலை, ரொம்ப ஒரு டேரிங்கான ஒரு பேச்சை விஜய் எங்கேயுமே பயன்படுத்தலை. அதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். வந்து பெண்கள் மத்தியில் அது கூட அவருக்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுக்குது. வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி அவன் இவன் திட்டுறது, அது ஒரு காலம் விஜய் அதை பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. இப்போ வருகிற 10ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் இருந்து 2 பெரிய தலைகள் வரப்போகிறாங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது, திடீர்னு ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டியில் வந்து திமுகவிலேருந்தே 2 அமைச்சர்கள் வரப்போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. மேபி அப்படி வந்ததுன்னா தாவேக மிகப்பெரிய கட்சி வந்தாங்கன்னா அதில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆளுங்கட்சி வந்து அவ்வளோ பலமாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த 2 அமைச்சர்கள் வராங்க அப்படின்னா புது கட்சிக்கு அப்போது அது நம்பகத்தன்மை கம்மி தான். வந்து ஒன்று அதிமுகவிலேருந்து வரலாம், அதிமுகவிலேருந்து பெரிய தலைகள் வரலாம், அது 10ஆம் தேதிக்கு பிறகு வரலாம். பொதுவாகவே எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இப்படி தான் மாறி மாறி போவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தாவேகாவுக்குள்ள இது மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த அல்லது நீண்ட காலம் இருக்கிற இந்த கட்சிக்குள்ளேருந்து வருவாங்களா? அப்படி வந்துட்டாங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, நாஞ்சில் சம்பத் வந்துட்டார் அப்படின்னு பொழுது என்னென்னா உண்மையிலே மீட்டிங்லாம் அனல் பறக்க போகிறது, கூட்டம்லாம் வந்து தெரிக்க போகுது. நிச்சயமாக ஆபாசமாக பேச மாட்டார், கொஞ்சம் நையாண்டித்தனமாக அந்த நாஞ்சில் தமிழில் பேசக்கூடியவர். விஜய் கூட ஒரு கோரிக்கையாக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் ரொம்ப ஓவராக வேணான்னு கூட ஏதாவது வைக்கலாம். அவருக்கு இல்லைனா இலக்கிய அணி இல்லைனா அமைப்பு செயலாளர் இந்த மாதிரி ஏதாவது பதவி கொடுக்கலாம். அவர் ஆரம்பத்தில் ஒரு இன்டர்வியூவில் எனக்கு பதவியெல்லாம் வேணாங்கன்ட்டார். வந்து ரைட்டு வந்தது ஒரு பலம் தான், தாவேகாவுக்கு ஒரு பேச்சாளர் கிடைச்சாச்சு. வந்து இதெல்லாம் மீறி இப்போ இந்த புதுச்சேரியில் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாதுட்டாங்க. முதல்வர் ரங்கசாமி சொல்லிட்டாரு, அங்குள்ள போலீஸ் டிஜிபியும் சொல்லிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நிறைய பேருக்கு தெரியல. புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரே நீதிமன்றம் தான், உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த கரூர் சம்பந்தமாட்ட வழக்கு இருக்குது. அதனால் வந்து அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அனுமதி கொடுத்தால் நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா புதுச்சேரி மக்கள் மட்டும்தான், புதுச்சேரி தொண்டர்கள் மட்டும்தான், புதுச்சேரி ரசிகர்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு கிடையாது. பக்கத்தில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை இங்கெல்லாம் இருக்குது, உள்ளே வந்துடுவாங்க. அது சின்ன ஊர் அது. சரி, முதல்வர் என்ன சொல்லியிருக்கார் ரங்கசாமி, வந்து பாண்டிச்சேரி முதல்வர் ஒரு கூட்டம் போட்டுங்க, பொதுக்கூட்டம் போட்டுங்க, உப்பளம் ஹெலிபேடில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டுங்கன்னு அதுக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த பொதுக்கூட்டம் 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி நடக்கும்ன்ற மாதிரி விஷயம். அது எது மாதிரியான அனுமதி கொடுப்பாங்க, அதுக்கான கண்டிஷன் என்ன, அதுக்கான நடவடிக்கைகள் என்னன்னு இதுக்கப்புறம் தெரிய வந்து. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு எப்படி வந்து நாஞ்சில் சம்பத் வந்தார், செங்கோட்டையன் வந்தார், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை காட்சியாக, திருப்புமுறை செயலாக ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறதாக ஒரு தகவல். தைலாபுரத்தில் உள்ள மருத்துவர் ராமதாஸை விஜய் மீட் பண்ண போகிறார், நலம் விசாரிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது, நடந்தாலும் நடக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா அன்புமணி கூட்டணிக்குள்ளே வருவாரா? பாமக ரெண்டாக இருக்குது. வந்து பாமக டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அணி ஒன்று, மருத்துவர் அன்புமணி அணி இன்னொன்று இருக்குது. அதனால் வந்து அன்புமணி வருவாரா? அன்புமணி ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கார், வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா நாங்கள் கூட்டணிக்கு ரெடிங்கிறார். அவர் வந்து மாநில தேர்தலை விட மத்திய தேர்தல், அதாவது டெல்லி அரசியல் மேலே தான் அவர் ரொம்ப ஆர்வம். இப்போ டெல்லி அரசியல் மேலே தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிமானம் இருக்குது. இதை வந்து அவ்வளோ ஒன்றும் கண்டுக்கல அப்படின்னு. ஒருவேளை விஜய் கூட கூட்டணி அப்படின்னு பொழுது விஜயோட கட்சி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம் எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் அப்படின்னு. அதே வேளையில் மருத்துவர் ராமதாஸிற்கு அவருக்கான ஆதரவு ஒன்று இருக்குல்ல, சீனியர் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் கேட்டால் மூத்த டேரிங்காகவே சொல்லலாம், வன்னியர்களோட ஓட்டு பெரும்பான்மையாக மருத்துவர் ராமதாஸுக்கு இருக்குது. அதை பெறுறதுக்கு, அதை கவருவதற்கு, வட மாவட்டத்தில் தங்களுடைய செல்வாக்கை பலப்படுத்துவதற்கு மருத்துவரை போய் விஜய் சந்திக்கக்கூடியதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்படியா அரசியல் களம் இப்படி இருக்கும்பொழுது விஜய் எப்பப்பா வெளியே வருவார், விஜய் எப்பப்பா பேசுவார் அப்படின்போது அனுமதி கொடுத்தா வெளியே வருவார். அனுமதி கொடுப்பதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி வந்து புதுச்சேரியில் அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்த பிறகு காஞ்சிபுரத்தில் இந்த அரங்கத்துக்குள்ளே நடத்தாங்கல்ல 2000 பேரோட மக்களை சந்திக்கிறது கூட்டம், அது போல் வேலூர்லேயோ அடுத்து சேலத்துலேயோ அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான அனுமதியும் கேட்க போகிறாங்க. ரோட் ஷோவுக்கான அனுமதி மாநில அரசு, கோர்ட்டு, சிபிஐ விசாரணை இது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்த பிறகு
கண்டிப்பாக. ஏன்னா மக்களை சந்திக்காமல் உங்களுடைய பலத்தை காட்ட முடியாது. அது யாராக இருந்தாலும். அது விஜய் மாதிரியான ஆதரவு பெற்றவர்கள் மக்களை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த சந்திப்பிற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் எப்படி இருக்கும் வந்து ஒரு கேள்வி. இதுக்கு இடையில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆக விடுவார்களா, ஜனநாயகன் படத்துக்கு எப்படியாப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும், கடைசி படம், அந்த கடைசி படத்திற்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அது அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குமா, அதுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்குமா, ஒருவேளை தமிழ்நாட்டில் 9ஆம் தேதி 2 ஷோ அந்த படத்தை ஓட்ட விடாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், இல்லை தேட்டரில் போயிட்டு கட் அவுட்லாம் வைக்கக்கூடாது, இங்கெல்லாம் வெடி வெடிக்கக்கூடாது, எதுவும் அமக்கலம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில நிபந்தனைகள் போட்டால் என்ன ஆகும், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். எல்லா ஆட்களுக்கு இது நடந்திருக்கு, ஒருவேளை நடக்க தான் செய்யும். இல்லை இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாதீங்கன்னு விஜய் ஒரு அறிக்கை கூட விடலாம் தன்னுடைய ரசிகர்களுக்கு. எதையும் நீங்கள் போய் தேட்டர் வாசல் முன்னாடி எதுவும் கூச்சல் போடாதீங்க, பேனர் கட்டாதீங்க, வெடி வெடிக்காதீங்க, அவங்க பாட்டு வந்து படம் பார்க்கட்டும் அப்படின்னு. இப்போ சினிமா வேறு அரசியல் வேறு, ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்காதீங்கப்பா அப்படின்னு பேசினா கூட, இப்போ சினிமாக்காரர் தான் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒன்றா கலக்காதீங்க அப்படின்னா எப்படி? இதெல்லாம் மாரி 27ஆம் தேதி வருகிற 27ஆம் தேதி ஏன் வந்து மலேசியாவில் வந்து இவர் ஆடியோ லான்ச் வச்சார், தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு சென்னையில் வைக்கிறதுக்கு ஒரு பயமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. சினிமா என்பது வியாபாரம். அப்படி அந்த ஆடியோ லான்ச் வைக்கிறதுனால அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு 10 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. இங்கே வச்சா அவங்க 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், அந்த லாபம் அவங்க கணக்கில் சேருது. அதுதான் விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், ஜனநாயகன் வெளியே வரட்டும், வெளியே வந்த பிறகு முழு மூச்சாக அரசியல் களத்திற்குள் இறங்குவோம். இப்போ யாரையும் எதிர்க்க வேணாம், யாரையும் திட்ட வேணாம், யாரையும் விமர்சனம் பண்ண வேணாம். அது அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அந்த படத்திற்கும் பெரிய பாதிப்பாக மாறும். ஏன்னா 500 கோடிக்கு மேல் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான வட்டி என்னாச்சு பாருங்க. நல்லபடியாக ரிலீஸ் ஆகட்டும், லாபம் சம்பாதிக்கட்டும், கடைசி படத்துக்கு அப்புறம் முழு நேர அரசியல். இப்போ கூட யாரோ ஒருத்தர் ஒரு இதில் சொல்லிட்டு இருந்தாங்க, 2027 விஜய் நடிக்க போகிறாரு. சும்மாங்க, காலத்தினுடைய கட்டாயம், சினிமா ரசிகர்கள் என்னை இழுத்ததுனால நான் வந்து நடிக்க வரேன் அப்படின்னு வழக்கம் போல் ஒரு இதை சொல்லி டைலாக் சொல்லிவிட்டு அவர் நடிப்பார்னு. எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா லிங்குசாமி சொன்ன மாதிரி தான், இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து அவரை வச்சு நான் படம் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. அதே சமயத்தில் அந்த அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு நொடியில் அந்த எனக்கு நான் அரசியலுக்குள்ள விட எனக்கு படத்தை வேணாம், நான் படம் பண்ணலைங்க, இதோட பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த தில்லோடு தான் விஜய் வந்து இங்கே களத்தில் இறங்கியிருக்கார். ஓகே, காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுன்ற மாதிரி இன்னும் காலங்கள் மாற 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 தேர்தல் நெருங்க என்னென்ன காட்சிகள், தாவேக்காவிற்கு எப்பேற்பட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, விஜய் அடுத்த கட்டமாக களத்தில் எப்படி இறங்கப் போகிறார், அவருடைய சின்னம் என்ன சின்னம் கிடைக்கப் போகிறது, அந்த சின்னத்தை கொண்டு போய் எப்படி மக்களிடம் சேர்க்கப் போகிறார், 2026 எலெக்ஷன் விஜயுடன் கூட்டணி வைப்பவர்கள் யார், கைகோப்பவர்கள் யார், முதல்வர் வேட்பாளர் முதல்வர் ஆவாரா, எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா என்பது தேர்தல் நெருங்க தான் தெரிய வரும். தேர்தலுக்கு பிறகு முழுமையாக தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.